இயேசுநாதா வாரும் இயேசுநாதா எந்தன் இதயம் தேடிடும் அன்பே நீ வாரும் இயேசுநாதா வாரும் இறைவனே வாரும் இறைவனே எந்தன் இதயம் தேடிடும் அன்பே நீ வாரும் இறைவனே வாரும் இறையாவியே வாரும் இறையாவியே எந்தன் இதயம் தேடிடும் அன்பே நீ வாரும் இறையாவியே. கண்கள் பார்க்கின்றன, செவிகள் கேட்கின்றன, என் இதயம் கனிகின்றதே. கலக்கம் உனக்கில்லையே, கலக்கம் உனக்கில்லையே. கண்கள் பார்க்கின்றன, செவிகள் கேட்கின்றன, என் இதயம் கனிகின்றதே. கலக்கம் உனக்கில்லையே, கலக்கம் உனக்கில்லையே. என்னை நீ புகலிடமாக்குவாய், உள்ளமதில் உறைவிடமாக்குவாய். என்னை நீ புகலிடமாக்குவாய், உள்ளமதில் உறைவிடமாக்குவாய். தீமைகள் உனை என்றும் தீண்டாது, தீமைகள் உனை என்றும் தீண்டாது. என்றும் உன்னை தாங்கும் இறைவன் நானே, என்றும் உன்னை தாங்கும் இறைவன் நானே. கண்கள் பார்க்கின்றன, செவிகள் கேட்கின்றன, என் இதயம் கனிகின்றதே. கலக்கம் உனக்கில்லையே, கலக்கம் உனக்கில்லையே. அரணாக கொள்வாய், அமைதியின் நிழலில் தங்குவாய். ஆறுதலில் அரணாக கொள்வாய், அமைதியின் நிழலில் தங்குவாய். தொற்று நோய்கள் உன்னை தொடரா, தொற்று நோய்கள் உன்னை தொடரா. உன்னை நிதம் தேற்றும் கடவுள் நானே, உன்னை நிதம் தேற்றும் கடவுள் நானே.
கண்கள் பார்க்கின்றன, செவிகள் கேட்கின்றன, என் இதயம் கனிகின்றதே. கலக்கம் உனக்கில்லையே, கலக்கம் உனக்கில்லையே. மன்றாடும் உனக்கு பதிலளிப்பேன், மீட்பின் பரிசாய் உனக்களிப்பேன். மன்றாடும் உனக்கு பதிலளிப்பேன், மீட்பின் பரிசாய் உனக்களிப்பேன். இரவின் தீயில்கள் தாக்காது, இரவின் தீயில்கள் தாக்காது, முழு நல வாழ்வின் தெய்வம் நானே, முழு நல வாழ்வின் தெய்வம் நானே. கண்கள் பார்க்கின்றன, செவிகள் கேட்கின்றன, என் இதயம் கனிகின்றதே. கலக்கம் உனக்கில்லையே, கலக்கம் உனக்கில்லையே. கண்கள் பார்க்கின்றன, செவிகள் கேட்கின்றன, என் இதயம் கனிகின்றதே. கலக்கம் உனக்கில்லையே, கலக்கம் உனக்கில்லையே, கலக்கம் உனக்கில்லையே. லூக்கா எழுதிய நற்செய்தி அலகு 1 இறை சொற்றொடர்கள் 39 முதல் 45 வரையிலானவைகள். அக்காலத்தில் மரியா புறப்பட்டு யூதேயா மலைநாட்டில் உள்ள ஒரு ஊருக்கு விரைந்து சென்றார். அவர் சக்கரியாவின் வீட்டை அடைந்து எலிசபெத்தை வாழ்த்தினார். மரியாவின் வாழ்த்தை எலிசபெத்து கேட்டபொழுது எலிசபெத்து வயிற்றில் இருந்த குழந்தை மகிழ்ச்சியால் துள்ளிற்று. எலிசபெத்து தூய ஆவியால் முற்றிலும் ஆட்கொள்ளப்பட்டார். அப்போது எலிசபெத்து உரத்த குரலில், பெண்களுக்குள் நீர் ஆசி பெற்றவர், உம் வயிற்றில் வளரும் குழந்தையும் ஆசி பெற்றதே. என் ஆண்டவரின் தாய் என்னிடம் வர நான் யார்? உம் வாழ்த்துரை என் காதில் விழுந்ததும் என் வயிற்றின் உள்ளே குழந்தை பேருவகையால் துள்ளிற்று. ஆண்டவர் உமக்கு சொன்னவை நிறைவேறும் என்று நம்பிய நீர் பேறு பெற்றவர் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. கிறிஸ்து இயேசுவிலே பிரியமுள்ள சகோதரிகளே, சகோதரர்களே, ஒருவர் ஒருவரை சந்திக்கிற பொழுது உண்டாகின்ற விளைவு என்ன? மகிழ்ச்சி, மகிழ்ச்சி மட்டுமே. அன்னை மரியாளும் எலிசபெத்தும் கருவுற்றிருக்கிறார்கள். ஒருவர் முதியவர், இன்னொன்று இளையவர். 2 பேருமே தூய ஆவியால் முற்றிலும் ஆட்கொள்ளப்பட்டு சந்திக்கிற பொழுது அவர்களும் மகிழ்ச்சி அடைகிறார்கள், குழந்தையும் மகிழ்ச்சி அடைகிறது. இந்த உலகமும் மகிழ்ச்சி அடைவதற்காக வழியை காட்டுகிறார்கள். பழைய காலம் நாம் சேர்ந்தே வாழ்ந்தோம். நம் உறவினர்களை தினமும் சந்திக்கிற வாய்ப்பு கிடைத்தது. இப்போது இருக்கக்கூடிய நவீன காலத்திலே நாம் பொதுநிலையினரோ திருநிலையினர்களோ தனி தீவுகளாக வாழ முயற்சி எடுக்கிறோம். நமது சொந்தக்காரர்கள் பெரும்பாலும் நம் அருகில் இருப்பதில்லை. எந்த அளவுக்கு என்று சொன்னால், திருமணத்திற்கே அன்றைக்கு காலையில் தான் வந்து இறங்குகிறோம். அந்த அளவுக்கு தொழில், படிப்பு காரணமாக வேறு இடங்களில் வாழுகிறார்கள். இப்படி வாழும் நாம் நம் சொந்தங்களின் சுகம் பற்றி விசாரிக்க நேரம் ஒதுக்குவதில்லை. அன்னை மரியாள் நமக்கு மாதிரியாக திகழ்கின்றாள். சொந்தங்களை நாடி தேடி போகச் சொல்கிறார், நலம் விசாரிக்க சொல்கிறார், அதன் வழியாக மகிழ்ச்சியை கண்டடைய சொல்கிறார். அன்னை மரியாவும் அவர் உறவினர் எலிசபெத்தும் சந்தித்து கொண்ட காட்சியை
நற்செய்தியாளர் வர்ணிக்கின்ற விதமே அலாதிதான். அந்த உறவின் வேளையிலே அங்கே நிகழ்ந்த நேர்நிலை நிகழ்வுகளை வரிசைப்படுத்தினால் நாம் வியப்படையத்தான் செய்வோம். ஒன்று விரைவாக சொல்லுதல், இன்னும் ஒன்று வாழ்த்து, இன்னும் ஒன்று மகிழ்ச்சியின் துள்ளல், தூய ஆவியின் ஆட்கொள்ளுதல், ஆசி வழங்கல். இவை ஐந்தும் சேர்ந்தே இணைந்தே நடைபெறுகிறது. ஆம், அன்னை மரி நமக்கெல்லாம் உறவின் மாதிரியாக திகழ்கிறார். உண்மையான ஆழமான உறவில் விரைவான அன்பின் செயல்பாடு நிகழ வேண்டும். உறவில் வாழ்த்தும் ஆசையும் பரிமாறிக்கொள்ளப்பட வேண்டும். உண்மையான மகிழ்ச்சி நிலவ வேண்டும். அனைத்துக்கும் மேலாக அங்கே தூய ஆவியின் துணை வேண்டும். நம்முடைய உறவுகளில் இந்த 5 அம்சங்களும் இருக்கின்றனவா என்று நாம் ஆய்வு செய்ய வேண்டும். அத்துடன் இந்த கிறிஸ்து பிறப்பு விழாவின் போது இந்த 5 அம்ச திட்டத்தை கடைபிடித்து நமது உறவுகளை புதுப்பித்துக் கொள்ள வேண்டும். குறிப்பாக கிறிஸ்மஸ் வாழ்த்துக்களை அனுப்பும் போதும் வாழ்த்து, ஆசையும் மகிழ்ச்சியும் தூய ஆவியின் செவமும் இணைத்து அனுப்புவோம். அந்த வாழ்த்து நமது உறவையும் மகிழ்ச்சியையும் ஆழப்படுத்தட்டும். ஆமேன். மன்றாடுவோமாக. உறவுகளின் நாயகனே ஆண்டவரை உம்மை போற்றுகிறோம். இந்த கிறிஸ்து பிறப்பு காலத்திலே எங்களுடைய உறவுகளை புதுப்பித்துக் கொள்ளவும் ஆழப்படுத்திக் கொள்ளவும் உதவவும் உடனிருக்கவும் உமது அருளை எங்களுக்கு தாரும். நாங்கள் அன்பு செய்வோரை வாழ்த்தி ஆசி பெற உமது ஆவியின் அருளை தாரும். ஆமென். நலமாகையாம் வாழ வரம் தாருமே, எம் நிலை மாற்றி உனில் வாழ நலம் தாருமே. நலமாகையாம் வாழ வரம் தாருமே, எம் நிலை மாற்றி உனில் வாழ நலம் தாருமே. மகிழ்வில்லா மனமென்றால் மனநோயா, அதில் மகிழ்வாக நீ வந்து நலம் தாருமே. நலமாகையாம் வாழ வரம் தாருமே. பொய் கூறும் நாவென்றால் பேய் நோயா, அதில் மெய்யாக நீ வந்து நலம் தாருமே. நலமாகையாம் வாழ வரம் தாருமே, எம் நிலை மாற்றி உனில் வாழ நலம் தாருமே. பாராட்டா பண்பென்றால் பகை நோயா, அதில் பண்பாக நீ வந்து நலம் தாருமே. நலமாகையாம் வாழ வரம் தாருமே. சினமொன்றே குணமென்றால் சிரம் நோயா, அதில் சிரிப்பாக நீ வந்து நலம் தாருமே. நலமாகையாம் வாழ வரம் தாருமே, எம் நிலை மாற்றி உனில் வாழ நலம் தாருமே. உழைக்காத உடல் என்றால் உயிர் நோயா, அதில் உழைப்பாக நீ வந்து நலம் தாருமே. நலமாகையாம் வாழ வரம் தாருமே.
கனியாத உளமென்றால் கடும் நோயா, அதில் கனிவாக நீ வந்து நலம் தாருமே. நலமாக யாம் வாழ வரம் தாருமே, எம் நிலை மாற்றி உனில் வாழ நலம் தாருமே. நல்லெண்ணம் இழந்திட்டால் உளநோயா, அதில் நல் உணர்வாய் நீ வந்து நலம் தாருமே. நலமாக யாம் வாழ வரம் தாருமே. நம்பிக்கை களைந்திட்டால் வாழ்வில்லையா, அதில் நலமாக்கும் நீ வந்து வாழ்வாகுமே. நலமாக யாம் வாழ வரம் தாருமே, எம் நிலை மாற்றி உனில் வாழ நலம் தாருமே. மாண்புயரிவருள்ளடையாளத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலா. குறைகள் நீக்க நம்பிக்கையின் உதவி பெறுக. தந்தை அவர்க்கும் மகன் அவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாக்கும். மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக. இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவியானவர்க்கும் அளவில்லாத சமப்புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென். வானின்று அவர்களுக்கு அப்பமளித்தீரே, இனிமையெல்லாம் தன்னகத்தில் கொண்ட அப்பம் இதுவே. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருளடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீ. உம் திருவுடல் திருநத்தமாகியவற்றின் தூய மறைவருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்து உணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகி இறைவனோடும் தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்த உம்மை மன்றாடுகிறோம்.
சின்னஞ்சிறிய குழந்தையே, கன்னித்தமிழின் அமுதமே, உலகெல்லாம் அருள் பெறவே உருவம் கொண்ட குழந்தையே, உலகெல்லாம் அருள் பெறவே உருவம் கொண்ட குழந்தையே, சின்னஞ்சிறிய குழந்தையே. இருளை விலக்கும் ஒளியாய், அருளை வழங்கும் வழியாய், இருளை விலக்கும் ஒளியாய், அருளை வழங்கும் வழியாய், இதய வீணை இசைக்கும் உதய நிலவே வருவாய், இதய வீணை இசைக்கும் உதய நிலவே வருவாய், எல்லோரும் உள்ளத்தால் பிள்ளைகள் ஆகட்டும் பாலா நீ பிறந்த இரவில், சின்னஞ்சிறிய குழந்தையே, கன்னித்தமிழின் அமுதமே, உலகெல்லாம் அருள் பெறவே உருவம் கொண்ட குழந்தையே, உலகெல்லாம் அருள் பெறவே உருவம் கொண்ட குழந்தையே, சின்னஞ்சிறிய குழந்தையே. சாவின் பிடிகள் நீங்க, வாழ்வின் படிகள் ஓங்க, சாவின் பிடிகள் நீங்க, வாழ்வின் படிகள் ஓங்க, இறை குடிலில் பிறந்தாய், இனிதே வாழ்வை தந்தாய், இறை குடிலில் பிறந்தாய், இனிதே வாழ்வை தந்தாய், உள்ளங்கள் ஒவ்வொன்றும் சேரட்டும் இந்நாளில் பாலா நீ பிறந்த இரவில், சின்னஞ்சிறிய குழந்தையே, கன்னித்தமிழின் அமுதமே, உலகெல்லாம் அருள் பெறவே உருவம் கொண்ட குழந்தையே, உலகெல்லாம் அருள் பெறவே உருவம் கொண்ட குழந்தையே, சின்னஞ்சிறிய குழந்தையே. நிலையான புகழுக்குரிய தூய இறை நன்மைக்கு எல்லா காலம் தொழுகையும் புகழும் போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக
தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.